ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு புட்டு வைக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் போட்டேன், டெலிகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடான். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம்பா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து சின்ன விஷயம் தானே, இது எனக்கே தெரியும் போடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இன்ட்ரோ போட்டிருப்பா தம்பி. இன்ட்ரோ போட்டு சிஎம் வந்து இன்ட்ரோ போட்டிருப்பாரு. அதில் தெரியாத விஷயம் சிலது இருக்கும் இல்லையா, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் வாட்ஸ்அப்லாம் வெத்துங்க, டெலிகிராமில் எக்கச்சக்கமாக இருக்குது. 1-2 கிடையாது, 10-20 அந்த கணக்கில் இருக்குது. ஓகேவா, எக்கச்சக்கமான மறைந்துள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். 10லேருந்து 15 டிப்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டெலிகிராம் அப்டேட் பண்ணலையோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண தான் நான் சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நிறுத்துப்பா, என்ன பேச விட்றியா? இங்கேயாவது இன்னைக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸாக போடுப்பா. வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி எப்படிலாம் நல்லா இருந்ததோ அதை விட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இந்த டெலிகிராம் வந்திருக்கு இல்லையா. இந்த டெலிகிராமில் உங்களுக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு புட்டு வைக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வாங்க. அப்படின்னா செம்மையாக இருக்கும் பொழுது இன்னைக்கு வீடியோ. ஆமாம் ப்ரோ, வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஒவ்வொரு இன்ச்சா கவனிச்சா மட்டும்தான் வீடியோ புரியும். இது வந்து லிங்க்லாம் கிடையாது. வீடியோ புரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சவுண்டு ஃபுல்லாத்தையும் குறைச்சிக்கிறேன். மீடியாவிலேருந்து சவுண்டை வந்து குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ, நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. இதை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இதை ஜூமிங் பண்ணி வச்சுடுறேன். இதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து இன்கமிங்காக வருது அப்படின்னா அதை நம்மளால் ஓட்டி பார்க்க முடியும். ப்ளேபேக் ஆடியோ மாதிரி நம்மளால் வந்து அதை வந்து ஸ்பீட் பண்ணி பார்க்க முடியும், ஸ்டாப் பண்ணி பார்க்க முடியும், ஸ்லோ பண்ணி பார்க்க முடியும், வீடியோவில் வச்சு பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படி கூட பார்க்க முடியுமா? ஆமாம் ப்ரோ, அப்படி பார்க்க முடியும். கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ இருக்குது, நார்மல் இருக்குது. அது மட்டும் இல்லாத ஸ்பீடில் வந்து வெரி ஃபாஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா, வெரி ஃபாஸ்ட்டு, ஸ்பீடாக, ஓகேவா, அந்த மாதிரி நமக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. எக்கச்சக்கமான விஷயம் இந்த ஒரு ஃபீச்சரில் இருக்குது. வாங்க அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். மேடம், செகண்ட் பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோவோ இல்லைனா ஒரு வீடியோவோ, ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம வந்து செகண்டாக பார்க்க போகிறோம். 2மே செகண்டில் தான் வரும். ஒவ்வொன்றா தெளிவாக கவனிங்க. இந்த டைமர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து செகண்ட் செட் பண்ணிக்க முடியும். அதாவது இத்தனை செகண்ட் கழிச்சு தான் இந்த ஒரு ஃபோட்டோ போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து இதில் வந்து டைம் செட் பண்ணிக்க முடியும். செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட்லேயே தான் நம்ம 2லேயே வந்து பார்க்கும்போது இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான மோட் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்கின்னு, என்ஹான்ஸு, எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்கின் அப்படி எடுத்து விடலாம். நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சைல்டு ஏஜ் மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்மளால் ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம், குறைக்கலாம். நம்மளுடைய என்ஹான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகேவா, என்ஹான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் செகண்ட் அப்டேட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த அப்டேட் பார்க்கும்போது தேர்ட் அப்டேட்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோன்னா இங்கே வந்து வாய்ஸ் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு மைக் காட்டும். இதில் வந்து நம்ம வந்து எப்படி வீடியோ வாய்ஸ் மெசேஜாக அனுப்புறது அப்படின்றத வந்து காட்டுறேன். இதை வந்து மைக்கை வந்து 1 டேப் பண்ணுங்கள், டபுள் டேப் கூடாது, 1 டேப்பு பண்ணோடனே டேப் டு ஸ்விட்ச் த ஆடியோ அப்படின்றது வந்து காட்டிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இதை வந்து மறைச்சிக்கிறேன். ஓகேவா, இதை வந்து மறைச்சிக்கிட்டு இதை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆடியோ கால் நம்மளால் வந்து பேசி வந்து நமக்கு வந்து அவங்களுக்காக அனுப்ப முடியுது. அது மட்டும் இல்லாத இங்கே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது, கவனிங்க. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பேக் கேமரா வந்து ரொட்டேட் ஆகும். இது அப்படியே பேக்ல ரொட்டேட் ஆகுது. ஆமாம் ப்ரோ, அதே மாதிரி இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக் கேமரா ஆன், மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகுது. இந்த சர்க்கிள் முடிகிற அளவுக்கு தான் நம்மளால் இதில் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்களால வந்து ஒரு வீடியோ மெசேஜாக இதை வந்து பார்த்துக்க முடியும். இது மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஒரு ஃபீச்சரில் இருக்குது. அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். 4th அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 4th டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் பேக்ரவுண்ட் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து உங்களோட அக்கௌண்ட்டை இந்த 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ்டு மெசேஜஸ் செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட்ஸு, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, சேட் செட்டிங்ஸ். இந்த சேட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ண வேண்டியது வரும். சேட் செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் சேட் பேக்ரவுண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேலரியிலேருந்து ஒரு கலரையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இங்கே கொடுத்துருக்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலரையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இது 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 வரைக்கும் தெரியாமல் போச்சா இது? ஆமாம் ப்ரோ, இது வந்து நம்மளால் இங்கே கொடுத்துருக்க இந்த ஒரு எக்கச்சக்கமான கலர்ஸும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாத நம்மளோட கேலரியில் தான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட கேலரியிலேருந்தும் நம்மளால் செட் பண்ணிக்கூடிய மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று செட் பண்ணி காட்டா. இது ஒரு நிமிஷம், நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தேன். ஓகே, நம்மளால் அதை வந்து ப்ரிவ்யூ பார்க்க முடியும். மோஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மோஷனாகவும் நமக்கு வந்து காட்டும். ஓகே, நம்மளுடைய ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து மோஷனாக வரா மாதிரி காட்டுது. பிளர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், மோஷன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மோஷன் நம்மளோட ஃபோனை வந்து இப்போ ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். அதாவது வந்து இந்த சவுண்ட் வந்து எப்படியே காட்டும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்த ஒரு இமேஜ், இந்த ஒரு இமேஜ் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு இமேஜை வந்து இந்த மாதிரி காட்டலாம். ஓகே, இந்த இமேஜ் வந்து ஆடுற மாதிரி நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. வேறு ஒரு விஷயமும் இதில் வந்து இல்லை. இதை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு யூட்டன் மாதிரி ஒன்று இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். மோஷன் கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி நமக்கு வந்து ஆடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் கொடுத்தா செட் ஆயிருமா? ஆமாம் ப்ரோ, அப்படியே செட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் போகலாம் அண்டு நம்ம சர்ச்சில் போயிட்டு சிஎம் போகலாம். அண்ட் இங்கே பாருங்கள், நம்மளுடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க நண்பா. நம்ம இனிமேட்டு எந்த சாட்ஸ் போனாலும் பேக்ரவுண்ட் வந்து அது மாதிரி தான் காட்டும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரத்தில் தெளிவாக பார்த்துக்கோங்க. சாட் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 5th அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியும். நம்ம வந்து குரூப் வீடியோ கால்ஸ்லையும் சரி, ஸோ 1-on-1 வீடியோ கால்ஸ்லையும் சரி நம்மளால் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக டெலிகிராமில் வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டெலிகிராமை நம்மளால் வந்து ஆப்பாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அஃபிஷியலாக டெலிகிராம் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு உங்களை வந்து காட்டுறேன். இதில் வந்து சைன்இன் பண்ணிட்ட பிறகு உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லேயோ ஒரு ப்ரௌசர்லேயோ ஒரு க்ரோம்லேயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னப்பா அதிரடி எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து தூள் கலப்புற? ஆமாம் ப்ரோ, இது வந்து இப்போ வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு செலக்ட் கண்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுடைய ஒரு கோடு வந்து வருவான். கோடு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோட் கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு உங்களோட சேட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து காட்டுவாங்க. இப்போ நம்மளுடைய பர்சனல் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கேருந்தே பார்த்துக்க முடியும். நிறைய மோட் வந்து இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் பர்சனல் அப்படின்னு கிளிக் பண்ணி நம்மளுடைய சிஎம் கிட்ட வந்து நம்மளால் இங்கேருந்து கூட கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் பொழுது. ஆமாம் ப்ரோ, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நம்மளோட ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் வந்து வரும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இது 6th அப்டேட். இப்போ அடுத்தது அஃபிஷியலாக டெலிகிராம் தரப்பில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னா, ஒரு வீடியோ வருது, அப்புறம் ஒரு மீடியா வருது அப்படின்ற போது நம்மளால் இப்படி இங்கேருந்து பிஞ்ச் பண்ணாலே நம்ம இதை வந்து ஜூம் பண்ணிக்க முடியுது. தெளிவாக பாருங்கள், நான் வந்து பிஞ்ச் பண்ணுறேன், ஜூம் பண்ண முடியுது. இது மாதிரி நம்மளால் இங்கேருந்து ஜூம் பண்ணிக்கிற மாதிரி சூப்பரான கண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. இது 7th ட்ரிக்ஸு. என்னப்பா ஜூம்லாம் வந்து பரவாயில்ல, அசத்துற. அடுத்தது 8th ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோக்ரஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது வந்து எப்படி சொல்கிறது 200K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 2 lakhs. அதாவது வந்து அப்படி கிடையாது, நோ மெம்பர் லிமிட்டே கிடையாது. எக்கச்சக்கமான பேர் நம்மளால் வந்து காயின் ஸ்டாப்பே கிடையாது. நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு சின்ன தப்பு கூட கிடையாது. லிமிட் ரீச் அப்படின்லாம் கிடையாது. கன்வெர்ட் டு ப்ரோக்ரஸ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் 2 lakhs மட்டும் இல்லாத எக்கச்சக்கமான பேர் சேர்ந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்தது என்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் வந்து ஒரு வாய்ஸ் சாட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து ஆடியோ வந்து சேவ்டு மெசேஜஸில் வந்து நம்மளால் வந்து ஷேரும் பண்ணிக்க முடியும். இதுதான் 8th அப்டேட். சேட்டாக இந்த மாதிரி ஸ்வைப் கெஸ்டஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்வைப் கெஸ்டஸில் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்வைப் கெஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணும் போது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அண்டோ பண்ண முடியும். அண்ட் இப்படிருந்து இப்படி சொல்லும் போது நம்மளால் வந்து அதை வந்து பின்னும் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்படி அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்குது? இங்கே காணுமே. அதை மேலேருந்து இப்படி கீழே ஸ்வைப் பண்ணுங்கள், மேலே அச்சீவ் சாட்ஸ்னு வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அச்சீவ் சாட்ஸ் காணாமல் போயிடும். அடுத்து ஒரு வேறு மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது 9th அப்டேட்டு. இப்போ ஒரு சேட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம்.
அந்த சேட்டை நம்ம வந்து உள்ளே போய் படிக்காமலே இங்கேருந்தே அவங்க வந்து என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியுது. அதாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்றது வந்து அங்கே டபுள் டிக் வந்து காட்டவே காட்டாது. உண்மையாவே சொல்கிறேன்? ஆமாம் ப்ரோ, நான் வந்து நேரில் காய்ச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரொஃபைல் வந்து டீப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டுவாங்க. அதாவது வந்து இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெசேஜ் வருது, நம்மளால் அதை வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் நம்மளால் இந்த மாதிரி டீப் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்றது அவங்களுக்கு எந்த வித சூழ்நிலையும் தெரியவே தெரியாது. ஏன்னா இதுக்கான எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை தெரிய வைக்கிறதுக்கு. இது தெரிய வைக்கவும் முடியாது. என்னப்பா வாட்ஸ்அப் தான் கொஞ்சம் அசத்துறாங்கன்னு பார்த்தா இது அதை விட அசத்துறாங்களே. இவங்க எப்பயுமே அசத்திட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் அஃபிஷியல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத டெலிகிராமில் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி கூட பேசிக்கலாம். வாய்ஸ் சேட்லாம் எப்பயுமே கண்டக்ட் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ டெலிகிராமை ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ண பார்க்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இது 10வது அப்டேட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு வந்து என்ஹான்ஸ் இருக்கும். பழக்க போல் அதை ஃபுல் பண்ணி விட்டுருங்க. இதையும் எக்ஸ்ப்ளோசர் ஃபுல் பண்ணி விட்டுட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரேடியல் ரீனியல். இப்போ நான் வந்து ரேடியல் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து சுற்றி இருக்க இடம் எல்லாமே பிளர் ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஒரு ரிப்ளை இல்லைனா ஃபார்வர்டு அப்படின்றத மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இது நமக்கு வந்து ஃபோக்கஸிங் தான், ஓகேவா? இதுவும் நமக்கு வந்து ஃபோக்கஸிங் தான், வேறு ஒரு விஷயமும் கிடையாது. டன் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்க அந்த ஃபார்வர்டு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையுமே அவங்க வந்து பிளர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்டு மட்டும் தெளிவாக தெரியுது, மற்றது எல்லாமே பிளராக தெரியுது. வாங்க வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க்கை தமிழ், உலக டெக்னாலஜி. உங்களோட பொண்ணான நேரத்தை செலவழித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க.